தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை எப்படியாவது அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற அந்த கணக்கீட்டில் திமுக மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி பரவலாகவே நீங்கள் அறிந்த ஒன்றுதான். எனவே அந்த செய்திக்கு நான் மூக்கு, காது, கண், பல்லெல்லாம் வைப்பதை ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அதாவது திமுக குதிரை பேரம் நடத்தி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சுமார் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி வாங்குவதற்கான முயற்சிகளை எடுத்தது. அந்த குதிரை பேர நிகழ்ச்சி இப்பொழுது தமிழ்நாடு ஃபுல்லாக சிரிக்கக்கூடிய ஒரு களமாக மாறிவிட்டது. அதனை மையப்படுத்தி செந்தில் பாலாஜி, அதாவது முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு பதிவாகி, அந்த வழக்கின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி தினமும் காவல்துறை அலுவலகத்திற்கு காலை மாலை இருவேரமும் கையெழுத்திட்டு விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்த செய்திதான். ஆனால் திமுகவை பொறுத்த மட்டில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அரசியல் சார்ந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அரசியல் சார்ந்த ஒரு நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி திமுகவை சற்று சிந்திக்க வைத்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு. திமுகவை பொறுத்த மட்டில் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இரகசியமான பல முயற்சிகள் திமுகவால் கட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதற்காக அவர்கள் ஒரு திட்டமிடுதலை எடுத்திருக்கிறார்கள். அதன் பேர் ஆபரேஷன் எஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஆபரேஷன் எஸ் உண்மையிலே செயல்படுகிறதா அல்லது ஒரு ஊடகங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொய்யான தகவலா என்கின்ற பொழுது, திமுகவை பொறுத்த மட்டில் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி கவிழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் இறங்கிக் கொள்ளலாம் என்று இந்த குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு அவர் சலுகைகள் வழங்கியிருக்கிறார் என்ற செய்தி செவிவழி செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆபரேஷன் எஸ் எதனை மையப்படுத்தியது என்கின்ற பொழுது, இந்த ஆபரேஷன் எஸ்ஸின் முதல் கட்டம்தான் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி வாங்குவது. இந்த முதல் நடவடிக்கையில் திமுக சறுக்கிவிட்டது. காரணம், செந்தில் பாலாஜி விலைபேசி வாங்குவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளில் தடுமாற்றம் காண செந்தில் பாலாஜியுடைய குல்மால் வேலைகள் வெளியே தெரியக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. அது திமுக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இரகசியமாக பல நகர்வுகளை எடுத்து மக்களுக்கு எதிரான விரோதமான ஒரு செயல்பாடுகளை கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு வலுவடைவதற்கான ஒரு களமாக அது அமைந்து விட்டது என்பதைத்தான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இந்த ஆபரேஷன் எஸ் இதனுடைய திட்டமிடுதல் என்னவென்றால், திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டுவிடும், எனவே நீங்கள் தேர்தலை நோக்கி எப்பொழுதுமே விழிப்புடன் இருங்கள் என்று தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அப்படி என்றால் என்ன யூகத்தில் அவர் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழும் என்று குறிப்பிடுகிறார் என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. ஆனால் பரவலாக கிடைத்திருக்கக்கூடிய செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் மிக தீவிரமாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற விடயம் பரவலாக அறியக்கூடிய ஒன்று. ஆனால் இவர்கள் ஒரு குழுவை வைத்து அந்த குழுவின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கான களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது அதாவது தமிழக அரசியல் களத்தில் இந்த விடயம்தான் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதாவது திமுகவை பொறுத்த மட்டில் எம்எல்ஏக்களை நாம் விலை கொடுத்து வாங்கி பார்த்தாலும் அதிலே நாம் வெற்றி பெற முடியவில்லை. எனவே நம்முடைய கட்சியில் இருந்து கூட்டணியாக சென்று தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளை மீண்டும் அங்கிருந்து உடைத்து வெளியேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்தால் இந்த ஆட்சி நிலைத்து நிற்பதற்கான ஒரு களம் கேள்வியாக மாறிவிடும் என்கின்ற அடிப்படையில் அதற்கான நகர்வுகளை எடுக்கிறது என்ற செய்திகளும் வருகின்றன. தொல் திருமாவளவன் அவர்கள் இரு கருத்துக்களை பதிவிடக்கூடிய விடயத்தின் பின்னணியிலும் இந்த சலனமும் சலசலப்பும் இருக்கிறது என்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகின்றன.
இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்றால் கூட இவைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை அழுத்தமாக பலர் பதிவிடுகிறார்கள். இந்த குதிரை பேரம் ஏறக்குறைய இந்த ஆபரேஷன் யஷின் முதல் கட்டம் என்கின்ற ஒரு செய்தியையும் பலர் எடுத்து வைக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது திமுக எந்த கோணத்தில் நகர்கிறது என்பதை மிக உன்னிப்பாக கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் கையில் வைத்திருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியும் திமுக எந்த கோணத்தில் நகர்கிறது என்று. தங்களுடைய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை நோக்கி திமுக நகர்கிறது என்றால் திமுகவிற்கு நாம் மிகப்பெரிய செக்கை வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் மிக தெளிவாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. பலர் குறிப்பிடுகின்ற பொழுது 100 கருணாநிதி, 100 ஜெயலலிதா, ஒரு 100 எம்ஜிஆர், இந்த மூன்றும் சேர்ந்து செய்த ஒரு படைப்பாகத்தான் இன்றைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அறிவு சார்ந்த களங்களிலும் சரி, மக்கள் பிரச்சனை சார்ந்த களங்களிலும் சரி, தீவிரமான நகர்வுகளை எடுப்பதற்கு அவர் மிக தைரியமான செயல்பாடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. எனவே தற்பொழுது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிரிந்து செல்லக்கூடிய களங்களை எடுத்துவிட்டால் ஆட்சிக்கு சிக்கல் என்பதை தமிழக வெற்றி கழகம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஆபரேஷன் எஸ் என்று திமுகவின் நகர்வை சிதைப்பதற்கான களங்களை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய காய் நகர்த்தலை நகர்த்தி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது திமுகவை பொறுத்தமட்டில் ஆட்சி கட்டிலில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இதுபோன்ற நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இதே வேளையில் இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் வேலு அவர்களுக்கும் இடையே முன்பு நடந்த பகையின் காரணமாகத்தான் வேலு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான களங்கள் எடுக்கப்பட்டதும், அவர் ஊழல் செய்தார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர் மீது கைதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதும், ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் வேலு அவர்களுக்கும் முன்பு இருந்த ஒரு புகைச்சலின் காரணமாகத்தான் இந்த செயல்பாடுகள் அரங்கேறி இருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இங்கு பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது திமுக. ஆனால் திமுகவை புறந்தள்ளிவிட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் 15 வருடம் தொடரும் என்கின்றார்கள் அந்த கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள். காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நன்றியுடன் இன்பா.